ஊட்டியில் போய் நம்ம தேடி அதை கரெக்டான தேயிலையாக பார்த்து அதை டேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து தேர்ந்தெடுத்து டீ இலைகளில் தூள்களை எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் எஸ்ஆர் நேச்சுரல் பிளெயின் டீ. ஃபைன் பிளெண்டட் ஆன ஒரு டீ இப்போவே ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் புளியும் போது இடியாப்பத்தை கண்டிப்பாக உங்கள் கை வலிக்கவே வலிக்காது. நான் சொல்கிற மாதிரி அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா. என் அன்பு வணக்கம். மீதமான சாதத்தில் நம்ம இடியாப்பம் பண்ண போகிறோம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக தான் வாங்க. 1 டம்ளர் மீதமான சாதத்தை நான் இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் மொத்தமாக போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். தண்ணி ஊற்ற வேண்டாம், ஆல்ரெடி அதில் தண்ணி இருக்குது. இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை இதை நம்ம எல்லாத்தையும் ஒரு பவுலில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது 1 டம்ளர் சாதம் இல்லையா, அதனால் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அரிசி மாவை இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் போட்டுட்டு நான் இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ அரிசி மாவு போடணும்னு இதுக்கு சொல்ல முடியாது. நான் அந்த கரெக்டான பதம் காட்டுறேன். அதுக்கு வர வரைக்கும் நீங்கள் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைங்க. இந்த போட்ட அரிசி மாவுக்கு அது ஆல்மோஸ்ட் 1 டம்ளர் இருக்கும். அதுக்கு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பதத்துக்கு நல்ல மாவு பிணைஞ்சிருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. அப்படியே எடுத்து நான் எடுத்தும் காட்டிடுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கா? ஸோ இதை தனியாக அப்படியே உருளையாக உருட்டி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த உலக்கில் நான் போட்டு புளிஞ்சிக்கிறதுக்காக நான் உலக்கில் முதல்ல சேர்த்துக்கிறேன். மிச்சத்தையும் நான் உருட்டி வச்சு நான் தள்ளி வச்சுக்கிறேன். நான் மூங்கில் இடியாப்ப தட்டில் நான் போட போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தட்டில் இருந்தாலும் அதில் நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா புளிய ஆரம்பிங்க. ஸோ இது சூடாக இல்லை, சூடாக இருக்கும்போது தான் ஈஸியாக வரும். பட் இது சூடாகவும் இல்லை, ஆனால் புளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை. காரணம் நம்ம ஊற்றின தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாஃப்டாகவும் இருக்கும் இடியாப்பம், அதே நம்ம நேரத்தில் புளியறதுக்கும் நமக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். உள்ளே வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாகவும் வருது, அதே நேரத்தில் உதிரியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள்.